எனது திருச்சபை மக்களே, மீண்டும் ஒரு முறை இந்த ஆராதனையூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் வாழ்த்துதல்களையும் உங்கள் முன்னால் கொண்டு வர விரும்புகின்றேன். இன்றைய ஆராதனையில் அருளுரை தருவதற்காக கதிரேச பிள்ளை போதர் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார். அவரை போன்று நாங்கள் இன்றைய தினத்தில் ஒரு சிறிய சாட்சியையும் நாங்கள் கேட்க இருக்கின்றோம். அத்தோடு சில பாடல்களையும் நாங்கள் கேட்க இருக்கின்றோம். அனைத்தையும் நீங்கள் கேட்டு கடவுளோடு இணைந்து கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரவேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஜெபம் செய்வோமாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நாம் நன்றி சொல்லுகின்றோம். நமக்கு நெருக்கடியான வேளையில் நீர் எங்களுக்கு ஆதரவு தந்து எங்களுக்கு செவி கொடுத்து எங்களை விடுவிக்கின்ற மீட்பராக இருக்கின்றேன். இந்த நாட்களிலும் பிதாவே, நாம் எதிர்நோக்குகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து எங்களை விடுவித்து பாதுகாத்து தாரும். உமது கிருபை எங்களோடு இருப்பதற்காக, உமது அன்பு எங்களோடு இருப்பதற்காக, உமது பாதுகாப்பு எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நாம் நன்றி சொல்லுகின்றோம். தேவரீர் நேரங்களில் அன்பாயிருந்த போதிலும் உம்மை விட்டு தூரமாக சென்ற நேரங்கள், ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காட்டிய நேரத்திலும் நாம் உமக்கு புறம் காட்டி ஓடிய நேரங்கள், இவை அனைத்தையும் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். தேவரீர், எங்களது மீறுதல்களையும் எங்களது குற்றங்களையும் உங்களை மறுதளித்து வாழ்ந்த வாழ்வையும் நீர் எங்களுக்கு மன்னித்து பாதுகாப்பான வாழ்வை, உமக்கு துதி செலுத்தும் வாழ்வை எங்களுக்கு தொடர்ந்தும் தர வேண்டும் என்று உமது பாதபடியில் கெஞ்சி மன்றாடி கேட்கின்றோம். ஆண்டவரே, நாம் எந்த வேளையிலும் தயக்கம் இல்லாமல் உமக்குள் வாழ உமது கிருபையை எங்களுக்கு தந்தர். எமது வாழ்விலே நாம் அமைதியை பெற்றுக்கொள்ள, அந்த அமைதி உங்களிடத்திலே உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். எம்மை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களையும் இந்த ஆராதனையும் நமது திருச்சபை மக்களையும் இந்த உலக மக்களையும் நீர் எடுத்து ஆசீர்வதித்து பாதுகாத்து உமது கிருபைக்குள்ளே வைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். தயக்கம் ஏனோ, தாமதம் ஏனோ, தருணம் இது உந்தன் தருணம் இது. தயக்கம் ஏனோ, தாமதம் ஏனோ, தருணம் இது உந்தன் தருணம் இது. நீ தேடும் அமைதி இவரில் உண்டு, இவரன்றி நிம்மதி வேறெங்கு உண்டு.
வந்தவர் தனது வாழ்விலே கடவுள் செய்த நன்மையை எமது மத்தியிலே சாட்சியாக சொல்ல வருகின்றார். அதை கேட்டு கடவுளுக்கு நன்றி சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 3 வருட காலமாக எனது இடக்கண் எனக்கு கண்ணிலிருந்த குளுக்கோமாவாலையும் கட்ராக்டாலையும் பார்வை இழந்தேன். எனது வலது கண் ஆப்ரேஷனுக்காக நான் அரசாங்க ஆஸ்பத்திரியிலே காத்திருந்தேன். அவர்கள் காலத்தை தள்ளிக்கொண்டே போனார்கள். உலகத்திலே இருக்கும் கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷனின் காரணமாக போஸ்ட்போன் பண்ணிக்கொண்டு போன போது எனக்கு மனதிலே ஒரு திகில் உண்டாயிட்டுது. அப்போது நான் என் கணவனிடம் கேட்டேன், என்னை ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்காக கூட்டிக் கொண்டு போய் காட்டுங்கள்னு சொல்லி. அவர் என்னை கோல்டன் கீ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் போன மாதம் 29ஆம் தேதி காலம்புற ஆப்ரேஷன் நடந்தது. சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது. ஆயினும் நான் அடுத்த நாள் காலம்புற போனால் தான் டாக்டர் சொன்னார், உங்களோட பார்வை எந்த நிலையில் இருக்குன்னு எனக்கு சொல்லக்கூடும் என்று. ஏனென்றால் அவ்வளவுக்கு என் கட்ராக்ட் முத்தி போய் கண்ணிலே குளுக்கோமா ஏறி இறங்கி கொண்டிருந்தது. அவர்கள் வந்து என்னுடைய பேண்டேஜை கழட்டின போது எனக்கு இருந்த கடவுள் மேல் இருந்த விசுவாசம் என்னன்னு எனக்கே சொல்ல தெரியாது. அவ்வளவு இதாக இருந்தது. ஏன்னா நான் ஒரு நாளும் கண்டறியாத பார்வையை கர்த்தர் எனக்கு தந்தார். கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் ஏற்படாது. எனக்காக ஜெபித்த விசேஷமாக என்னை சபைக்குழுவுக்கும் மற்றும் கருணசேகர மற்றும் எங்கள் பைபிள் ஸ்டடிக்கு கததேச பிள்ளை போதரையாவின் ஒத்துழைப்போடும் மற்றும் எனது கணவன் விசேஷமாக எனது கணவனுக்கு நான் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். எல்லா வேலையும் எனக்கு ஒரு வேலையும் செய்ய விடாமல் எல்லாம் தந்த பிள்ளையை போல் வழிகாப்பாத்தார். நான் சபையிலே உள்ள உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். எனக்காக ஜெபித்த உங்கள் அனைவரையும் கடவுள் காத்து வழி நடத்துவார். ஆமென். வணக்கம். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் ஓங்காரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் ஓங்காரம் என்னை நடத்தியதே. உழைத்தே உருவாக்கினீர், சிற்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் ஓங்காரம் என்னை நடத்தியதே. மன்றாற்று ஜெபத்திற்கூடாக செல்லுவோம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் உள்ள பரமபிதாவே, இவ்வளவு காலம் எத்தனையோ கஷ்டங்கள், துன்பங்கள், நோய் நொடிகளிலிருந்து எம்மை பாதுகாத்து போக்கிலும் வரத்திலும் எம்மை பாதுகாத்து வழிநடத்தியதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த COVID-19 என்ற கொள்ளை நோயினால் எத்தனையோ பேர் பயத்தில், மரண பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மரண பயம் மாத்திரமன்றி பொருளாதார சீர்குலைவு, எத்தனையோ பேர் இறந்திருக்கிறார்கள். அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறோம். தொழில் ரீதியாக சிறு தொழில் செய்பவர்கள் வருமானமின்றி, சம்பளமின்றி, வாழ்வாதாரமின்றி எத்தனையோ கஷ்டங்களின் ஊடாக செல்கிறார்கள். அவர்களையும் முன்பண்டை கொண்டு வருகிறோம். நீங்கள் அவர்களை ஆசீர்வதித்து தேவையான அவசியமான தேவைகளை அவர்களுக்கு பூர்த்தி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த COVID-19 என்ற இதுகளினால் எத்தனையோ பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அத்தோடு
இவற்றுக்காக ஒரு தடுப்பு மருந்துகளை தயாரித்து வருகிறார்கள். ஆனால் முயற்சிக்கிறார்கள். ஆனால் முயற்சி வெற்றி பெற்று இனிவரும் நாட்களிலே இந்த கொள்ளை நோயை தடுக்கக்கூடியதாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் உம்மண்டை மன்றாடி நிற்கிறோம். பரமபிதாவே, கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை பராமரிக்கும் இந்த நோயாளிகளை பராமரிக்கும் வைத்தியர் தாதிமார்களுக்காக உம்மண்டை வருகிறோம். அவர்களும் உண்மையான அக்கறையுடன் மனதிடத்துடன் இவர்களை சரியான முறையிலே பராமரிக்க வேண்டும் என்றும் வேண்டி நிற்கிறோம். பிதாவே, தனிமையில் தவிப்பவர்கள், கொடுமையில் வாடுபவர்கள், அநீதியில் அல்லல் படுபவர்கள், கவனிப்பாரற்று இருப்பவர்கள், இனம் மதம் மொழி காரணமாகவும் பொருளாதார ரீதியிலும் துன்புறுத்தப்படுகிறவர்கள் இருளான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீரே இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு தூக்கிவிட வேண்டும் என்று வேண்டி நிற்கிறோம். பரமபிதாவே, இன்னும் எத்தனையோ பேர் வயோதிபர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள், வயது இல்லத்தில், சிறைச்சாலையில், வேறு நோய் நொடிகளினால் பாதிக்கப்பட்ட வைத்தியசாலையில் இருப்பவர்களுக்காக மண்டி வருகிறோம். அவர்களை நீர் காத்து வழிநடத்த வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறோம். பரமபிதாவே, வர்த்தக ஸ்தாபனத்திலே, வேலை ஸ்தலத்திலே இருக்கும் பணியாட்கள் ஏற்றத்தாழ்வின்றி ஒருவரோடொருவர் ஒற்றுமையாக, இனம் மதம் மொழி வேறுபாடின்றி ஒரே குடும்பமாக ஒன்றாக அவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் மண்டை வேண்டி நிற்கிறோம். பிதாவே, இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டு தங்கள் வீடுகள் உடைமைகளை இழந்தவர்களை, அவர்களுக்கு தேவைகளை நீர் பூர்த்தி செய்ய வேண்டும். அரசாங்க நிவாரணத்தின் மூலம், நிதி நிவாரணத்தின் மூலம் அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் உள்ளனவோ அவற்றை நீர் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் வேண்டி நிற்கிறோம். பரமபிதாவே, மற்றும் அங்கவீனமுற்றோர், மாற்றுத்திறனாளிகள் அவர்களையும் உம்மண்டை கொண்டு வருகிறோம். நீர் அவர்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும் என்று வேண்டி நிற்கிறோம். பரமபிதாவே, நம்முடைய திருச்சபை மாத்திரமல்ல, எல்லா திருச்சபைக்காக உம்மண்டை வேண்டி நிற்கிறோம். அங்கே உள்ள அங்கத்தவர்கள், ஊழியக்காரர், போதகர், அவருடைய குடும்பங்கள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்து மறுபடியும் நம்முடைய ஆலயங்கள் எல்லாவற்றிலும் ஆராதனையை தொடங்கி அதில் நாங்கள் பங்கு பெற்று உம்மை போற்றி ஸ்தோத்திரிக்க நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்று மன்றாடி நிற்கிறோம். பிதாவே, நாங்கள் இந்த மாதிரியான ஒரு நிலையில் நாங்கள் உம்மை நோக்கி முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆண்டவரே, நாம் பூலோகத்திலும் பரலோகத்திலும் உம்முடைய பிள்ளைகளாக ஒரே குடும்பமாக நாங்கள் இணைந்திருக்கிறோம். அதே போல உம்முடைய பரிசுத்தவான்களின் முன்மாதிரியான வாழ்க்கையை பின்பற்றவும், அவர்களுடைய நித்திய களிப்பின் பரிபூரணத்தை அடையவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மண்டை வேண்டி நிற்கிறோம். தாழ்மையுடன் வேண்டி நிற்கிறோம். பரமபிதாவே, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தினாதரையில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தினாதரையில். ஆமென். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தொடக்கம் 24ஆம் வசனம் முடிய. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனாலே உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்ப்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமாயிருக்கும் அல்லவோ. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுக்களின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். நியாயம் தண்ணீரைப் போலவும் நீதி
வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வரக்கடவது. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சபை மக்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே அவருடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த காலங்களிலே கர்த்தருடைய வார்த்தை எங்களை கேட்க எங்களுடைய ஜெபங்கள் அமையட்டும். எங்களுக்காக இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தொடக்கம் 24ஆம் வசனம் முடிய. இந்த வசனம் இப்படி தொடங்குகிறது. 18ஆம் வசனம்: ஆண்டவரின் நாளை பார்க்க விரும்புவோரே, உங்களுக்கு ஐயோ கேடு. ஆண்டவரின் நாளுக்காக நீங்கள் ஏங்குவது ஏன்? அது ஒளிமிக்க நாளன்று இருள் சூழ்ந்த நாளாகத்தான் இருக்கும் என்று தொடங்குகிறது. அதே போல இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி தொடங்குகிறது: இஸ்ரவேல் வீட்டாரே, உங்களை பற்றி நான் புலம்பிக் கூறும் இந்த வாக்கை கேளுங்கள். இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது விசேஷமாக 24ஆம் வசனம், இந்த 5ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. மாறாக இந்த 5வது அதிகாரத்தை வாசித்து கொண்டு போய் 24ஆம் வசனம் இப்படி தொடங்குகிறது: மாறாக நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, கடந்த வார ஆராதனையை நான் என்னுடைய வீட்டிலிருந்து அந்த ஆராதனையை பங்கெடுத்தேன். அதிலே போதர் அவர்கள் தன்னுடைய அந்த பிரசங்கத்திலே சகல பரிசுத்தவான்களின் நாள் என்ற முறையிலே அவர் அந்த பிரசங்கத்தை கொடுத்தார். அந்த பிரசங்கத்திலே அவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார். அந்த அழைப்பு என்னென்றால், சாதாரண வாழ்வில் என் வாழ்க்கை பரிசுத்தத்திற்குள் வழிநடத்தப்படுகிறதா? அப்படியானால் அவருடைய பிரசங்கத்தின் அந்த அழைப்பு என்னன்னு சொன்னால், நாங்களும் பரிசுத்தவான்களாகலாம். Being a saint in the ordinary goal in Christian life. Ordinary goal in Christian life. Being a saint. ஆகையினால இந்த குறிக்கோள் எங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் ஆலயத்துக்கு வருகிறீர்கள், வேத படிப்புகள் நடக்கிறது, பிரசங்கங்களை கேட்கிறீர்கள், ஜெபம் செய்கிறீர்கள், எல்லா சக்ரமெண்ட், அதாவது எங்களுடைய பரிசுத்த திருவிருந்திலே சேருகிறீர்கள். இவைகள் எல்லாம் என்னத்துக்காக என்று கேட்டால், சாதாரண ஜீவியத்திலே எங்களை கர்த்தர் பரிசுத்த வாழ்க்கை வாழும்படி அழைக்கிறார். எனக்கு ஞாபகம் வருகிறது, பவுல் அப்போஸ்தலர் ரோமாபுரி மக்களை பார்த்து எழுதுகிறார், ரோமாபுரியில் உள்ள பரிசுத்தவான்களே. ஆகையினால் இந்த பரிசுத்தமாகுதல் என்பது நம்முடைய சுவிசேஷத்திலே நமக்கு திரும்ப திரும்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும்படியாக அழைப்பாக இருக்கிறது. அமிதமாக பார்க்கும்போது ஆமோஸ் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தில் 24ஆம் வசனம் சொல்கிறது, நீதி வெள்ளமென பொங்கி வருக. நீதி பொங்கி எழும்ப வேண்டும், வெள்ளமென பொங்கி எழும்ப வேண்டும், நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வர வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார் அந்த மக்களுக்கு. ஆகினாலே அதை அழகாக ஆங்கிலத்திலே அந்த வசனம் சொல்கிறது, பட் let justice roll on like a river, righteousness like a never failing stream. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை என்னத்துக்கு எங்களை அழைக்கிறது சொன்னால், கிறிஸ்தவ ஜீவியம் நீ செய்யும் போது கடவுளுக்குள்ளே நீ ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவன் என்பதை எங்களுக்கு வலியுறுத்துகிறது. அங்கே அந்த வசனத்தை 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் புலம்புகிறார் என்று தீர்க்கதரிசியினூடாக அந்த 5ஆம் வசனம் சொல்கிறது,
5ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம், இஸ்ரவேல் வீட்டாரே, உங்களை பற்றி நான் புலம்பி கூறும் இந்த வாக்கை கேளுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை அடியான் சொல்கிறார். ஆகையினாலே நாம் இந்த வேளையிலே அந்த வசனங்களில் சொல்லப்பட்டது போல ஆண்டவரின் நாளுக்காக நீங்கள் ஏங்குவதே, அது ஒளிமிக்க நாள் அன்று. மிகவும் பயங்கரமான ஒரு வசனம். ஆண்டவரின் நாள் ஒளிமிக்க நாள் என்று நினைக்காதீங்க. நியாய தீர்ப்பு தண்டனை வரும் நாளாக இருக்கிறது. சென்ற ஞாயிறு நாம் கேட்டது போல நம்முடைய வாழ்க்கையை திருத்தி அமைக்கத்தக்கதாக நமக்கு சந்தர்ப்பங்கள் தரப்பட்டிருக்கிறது. இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்கிறார், நீங்கள் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை திருத்தி அமையுங்கள் என்று சொல்லி ஆண்டவர்களுடைய வார்த்தைகளை சொல்லி எங்களை அழைக்கிறார். இங்கே நாங்கள் எப்படி ஏன் நீதி நேர்மையாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நம்மை அழைத்தவர் பரிசுத்தராயிருப்பது போல நாமும் பரிசுத்தராயிருக்க வேண்டும் என்பதுதான் எல்லா குறிக்கோளாகவும் இருக்கிறது. ஆனால் call to become saints in ordinary life, எங்களை காட்டுக்குள்ள போய் செயின்ட் ஆக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுங்கள். call to become saints in ordinary life. ஆகையினாலே எங்களுடைய பரிசுத்தவான்கள் என்று எங்களை நாங்கள் சொல்லத்தக்கதாக எங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவருடைய வார்த்தை பேச வேண்டும். இதை நாம் எப்படி செய்யலாம் என்ற ஒரு வேளை இந்த வசனத்துக்கு கேட்கிற உங்களுக்கு மனதிலே ஒரு எண்ணம் உண்டாகும். இது எப்படி நாம் செய்ய முடியும்? ஒரு விதமான அலைச்சலும் இல்லை, நாம் செய்யலாம். ஏனென்றால் எங்களுடைய சாதாரண ஜீவியத்திலே நாம் அழைக்கப்பட்டது ஆண்டவரால். அவர் பரிசுத்தராயிருப்பது போல நாமும் பரிசுத்தராயிருக்க நாளுக்கு நாள் நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைகளின் ஊடாகவும் சகல காரியங்களும் ஒரு குறிக்கோளை வைத்து எங்களை வழிநடத்துவது. ஒரு அறிஞர் சொன்னார், அவர் மரண தருவாயிலேயே ஒரு வேத அறிஞர், எனக்கு ஒரே ஒரு தூக்கம் என்ற மனதில் இருக்கிறது. அது என்னென்றால், நான் பரிசுத்தவானாக அழைக்கப்பட்ட நான் அந்த பரிசுத்தத்திற்குள்ளே என்னை முற்றுமாக நான் ஒப்படைக்கவில்லை என்று சொன்னார். மனதில் வேதனையோடு சொன்னார். அதனால் ஒன் திங், saddest thing in life, நாங்கள் ஒரு பரிசுத்த ஜீவியத்திற்குள்ளே எங்களை ஒப்படைக்காவிட்டால் அது இறுதி மட்டும் எங்களை அலைக்கழிக்கும். இந்த புனித குழந்தைகளின் வாழ்க்கை வரலாறு நமக்கு இங்கே சொல்லப்படுகிறது. அப்படியானால் இதை வாழ்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்படி இதை வாழ வேண்டும் என்று சொல்லி கேட்டால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான அந்த மலைப்பிரசங்கத்தை எழுதி வைத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நற்செய்தி நூல் மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிறது 5ஆம் மலைப்பிரசங்கம். அதிலே தொடங்குகிறது பாக்கிய வசனம் என்று சொல்லுவோம். பேறு பெற்றோர், பிளஸடா பிளஸடா, பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறோம். ஆகினாலே எங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நல்ல உதாரணம் இயேசு கிறிஸ்து. அவர் சொன்ன அந்த மலைப்பிரசங்கத்தினூடாக ஆமோஸ் தீர்க்கதரிசியினுடைய இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிற போது, ஆமோசும் நீதி நியாயத்தை பற்றி சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவும் இறுதியாக அந்த வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது நான் வாசிக்கிறேன். 5ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர். பசிதாக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று பசிதாகவும் கொண்டோர் பேறு பெற்றவர். என்னத்தை பற்றி தாகவும் பசியும் எங்களுக்கு இருக்கிறது? காலையில் எழும்புகிறோம், எத்தனையோ விதமான பசி தாகங்கள். என்ன, நான் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. இவைகளை விட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகவும் பசி தாகம் என்னன்னு சொன்னால், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் 5ஆம் அதிகாரத்திலே மத்தேயுவிலே, நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவார்கள். அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம எழும்புற மங்களாட்சி சில வழியில் இருக்கு. நிறைவு இருக்கிறதா? இல்லை. ஆனால் கடவுளுக்குள்ளே ஒரு நிறைவு பெற வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு பலவிதமான தடைகள் வரும். இந்த தடைகள் வர்ற வேளையிலே நாங்கள் விசேஷமாக அந்த தடைகளை உடைக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர்களை வழிநடத்துவார். இயேசுவின் மலைப்பிரசங்கம் பாக்கிய வசனம் பேறு பெற்றோர் என்று சொல்லும்போது
அந்த பேறு பெறும் நிலைக்கு நாங்கள் எங்களை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்கிறார், ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகத்தின் திறவுகோல் வசனம் இதான், திறவுகோல் வசனம் இதான், நீதி பற்றாத நதியைப் போல புரண்டு ஓட வேண்டும் என்று சொல்கிறார். ஆகையினாலே நம்முடைய நிலைநாட்டும் நீதியை நிலைநாட்டும் நமக்கு ஏற்படுகிற தாகத்திலே நமக்கு தடைகள் வரலாம். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது, ஏசாயா 11:4-5 நீதியுள்ள அரசர், கடவுள் நீதியுள்ள அரசராக இருக்கிறார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நேர்மை அவருக்கு அரைக்கட்சியாக இருக்கிறது. அவர் அனுப்பிய பாடுபடும் தாசனாகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை இதுதான். லூக்கா சுவிசேஷத்தை நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வேத வார்த்தைகள் 4ஆம் அதிகாரத்திலே இந்த வேத வார்த்தைகள் இன்றைக்கு நிறைவேறுகிறது சொன்னார். அவ்வளவு ஆணித்தரமாக அந்த ஒரு நோக்கியை வைத்து வாழ்ந்த இயேசுவின் வாழ்க்கையை நாங்கள் பார்க்க எங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆகையினாலே எங்கள் சொந்த சுக வாழ்வு போதும் என்று வாழ்கிற வாழ்க்கையை மாற்ற நாங்கள் இந்த நாட்களிலே மனம் மாறுவதற்கு தகுந்த எத்தனையோ காட்சிகள் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது. சொந்த வாழ்க்கையிலே மனம் மாற வேண்டும். ஆண்டவர் அநேக காட்சிகளை காட்டுகிறார் எங்களுக்கு முன்பதாக. இந்த நாட்களிலே நடைபெறுகிற இந்த காட்சிகளுக்கு கூடாக ஆண்டவருடைய வார்த்தைகளோடு நீதி நிலைநாட்டு தாகம் கொள்வோராக இந்த உலகத்திலே ஜீவிக்க ஆண்டவர் எங்களை கூப்பிடுகிறார். எங்கள் சொந்த சுகவாழ்வு போதும். பர்சனல் நீட்ஸ் அது வேண்டாம் இல்லை. இதைத்தான் இந்த வேளையிலும் நாங்கள் தாகமடைந்து தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே இந்த விதமான ஒரு மனப்பான்மையை நாங்கள் அடைய வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் தொடக்கம் 11ஆம் வசனம் முடிய வாய்ச்சி பாருங்க. அதில் சொல்கிறார், எல்லாவற்றையும் நான் விட்டேன், எல்லாவற்றையும் விட்டேன். ஒரே ஒரு கோல், ஒரே ஒரு குறிக்கோள், அடைய வேண்டிய இலக்கு ஒன்று இருக்கிறது. அந்த இலக்கு என்னை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது, நானும் பரிசுத்தராய். பரிசுத்தம் என்று சொல்லும்போது நாங்கள் பிள்ளையாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. சன்னியாசிகளாக காடுகளிலே கொச்சிக்கு ஆண்டவர் அழைக்கவில்லை. சாதாரண கிறிஸ்டியன் லைஃப் எங்களோட கோல் வந்து எங்களை அழைத்த ஆண்டவருடைய பரிசுத்த தன்மையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும். ஆண்டவருடைய தன்மை என்ன? அவருடைய அன்பு, மாறாத அன்பு. பழைய பாட்டிலே அருமையான வார்த்தைகள், மாறாத அன்பு, நேர்மை உள்ள அன்பு, நேர்மையுள்ள அன்பு, மாறாத அன்பு, என்றும் மாறாத அன்பு என்று சொல்லி நாங்கள் பார்க்கும்போது இந்த வேளையிலே யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் பார்த்தால் இந்த விதமான ஒரு மனப்பான்மையை நான் எப்படி டெவலப் பண்ண முடியும், எப்படி எனக்கு அபிவிருத்தி செய்ய முடியும் என்று கேட்டால் ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு துணை நிற்கிறது. இந்த நாளிலே நான் உங்களோடு இறுதியாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்றால், இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது மிகவும் மிகவும் ஆணித்தரமான வெரி ஸ்ட்ராங் வேர்ட்ஸ். ராமசுந்தரியான்னு சொல்லு நீதி புரண்டு ஓடும். அந்த ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் சொல்லுகிற அந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் திருவிழாக்களை நான் ஐ ஹேட் யுவர் ஃபீஸ்ட் என்று தொடங்குகிறது இறுதி பகுதி. உங்களுடைய திருவிழாக்களை நான் வெறுக்கிறேன், உங்களுடைய வழிபாடுகளை வெறுக்கிறேன். ஏன்? சரியான முறையில் உங்கள் ஜீவியம் அமையாவிட்டால் இவைகளெல்லாம் பெரும் வெளி பூச்சாக இருக்கும். ஆகையினாலே நீதி நேர்மை என்று சொல்லப்பட்ட இந்த பகுதி உண்மையாக எங்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட திருச்சட்டத்தின் முக்கிய பகுதியை இயேசு சொன்னார், சுருக்கி சொன்னார். அதில் என்னென்றால் நீதி, நம்பிக்கை, இரக்கம் ஒரு மனிதனில் இருக்க வேண்டும். நாங்கள் நினைக்கிறது நாங்கள் தான் தீர்க்க வேண்டும், தீர்ப்பணி செய்யும் இல்லை. நியாய தீர்ப்பு ஆண்டவரிடத்தில் இருந்து வருகிறது. எங்களுக்கு இருக்க வேண்டியது நீதி, நம்பிக்கை, இரக்கம். இவைகள் யாவையும் கடைபிடித்து நாங்கள் எங்களுடைய வழிபாட்டுக்கு வரும்பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கும்போது அவருடைய உண்மையான நம்முடைய பெஸ்த தன்மையை நாங்கள் உணரக்கூடியதாக கர்த்தர் சாமிகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த செய்தியினுடைய எங்களோடு பேசியிருக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே,
சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாங்கள் இவ்வளோ தூரம் எத்தனையோ விதமான இடங்களிலே தவறுகிறோம். ஆண்டவரே, இந்த தவறுகளை எல்லாம் விட்டொழித்து மனம் மாறி ஆண்டவரே இந்த நாட்களிலே நடைபெறும் காட்சிகளை கண்டு எங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறார். நாங்களும் பரிசுத்தராக வாழ எங்களுக்கு அழைத்தார். இந்த ஆராதனையை ஆசைப்படி இந்த எல்லா விஷயங்களையும் திருச்சபையை பாதுகாத்து வந்திருக்கிறேன். திருச்சபையினூடாக அநேக காரியங்களை செய்திருக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய தேவ சங்கம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிவம் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் யாவாகிய கடவுளுடைய அன்பும் தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே. இந்த உலகை ஆதாயப்படுத்தணுமே. உமக்காக இந்த உலகை ஆதாயப்படுத்தணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே. வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றதே. கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே. வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றதே. ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் பரிசுத்தமாகணுமே. ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் பரிசுத்தமாகணுமே. இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. ஏசையா, இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே. இந்த உலகை ஆதாயப்படுத்தணுமே. உமக்காக இந்த உலகை ஆதாயப்படுத்தணுமே. சபைகள் எல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே. வைராக்கியமாக ஜெபிக்கணுமே. சபைகள் எல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே. வைராக்கியமாக ஜெபிக்கணுமே. தேசத்திற்காக நிற்கணுமே. தேசத்துக்காக திறப்பில் நிற்கணுமே. இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. ஏசையா, இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே. இந்த உலகை ஆதாயப்படுத்தணுமே. உமக்காக இந்த உலகை ஆதாயப்படுத்தணும்.